அட்லாஸ் த ஃபினாலே யார் பார்த்தீங்கன்னா தொண்டி அல்கிலால் வர்சஸ் தொண்டி காலேஜ் கைஸ். டாஸை வின் பண்ணது தொண்டி காலேஜ் கைஸ். சூஸ் டு சேசிங் தொண்டி அல்கிலால் பேட்டிங். இந்த மேட்ச்சுக்கு 2 ஓவர் கொடுத்துருக்காங்க நேரம் இல்லாத காரணத்தினால. பவர் பிளே எதுவும் கிடையாது. ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக ராஜ்கமல் ஸ்ட்ரைக்லையும் நீலு நான் ஸ்ட்ரைக்லையும் செமிஃபைனலோட ஹீரோன்னு சொல்லலாம். உண்மையான மேட்ச் எடுத்துகிட்டு போனார். ஃபர்ஸ்ட் ஓவர் போட வெற்றி வந்திருக்காரு. ஓவர் வைக்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன். பேச கம்மி பண்ணி ஸ்லோவாக தூக்கி போட்டார். அதிகபட்சமாக 1 ரன்னா 2 ரன்னான்னு பார்ப்போம். ஓடி எடுக்க வேண்டிய ரன்னை ஓடி எடுக்க பார்ப்பாங்க. எஸ் 2 ரன். செகண்ட் ஒன் நல்ல ஷாட்டுங்க லெக் ஸ்டம்ப்ஸில் இன்டு த ஆடியன்ஸ். 100 கேட்சை பிடிக்க முடியல. தொண்டி அலிலால் டீமோட ஆடியன்ஸ் தாங்க இருக்காங்க. 6 ஃபுல் டாஸ் பால் கீழே போய் எடுத்தாரு. கிளியர் பண்ணிருக்கு. இன்டு த சீப் கெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். கமிட்டி கோட்டாக்குள்ள போயிருக்கு. 6 பேட்ஸ்மேன் ஹேட்ரிக் இந்த பந்து 6 இருந்தா ஷாட் நேருக்கு நேரா கிளப்பி விட்டார் ஒரு ராக்கெட்டை. ஃபைனல் அடிக்கப்பட்ட முதல் ஹேட்ரிக் 6. ஒரு டி ஷர்ட்டும் கிடைக்கும் நினைக்கிறேன். யாஸ் ஸ்டம்பை தட்டிட்டு போயிருக்கு. விக்கெட். அவரே சொல்லிட்டு போயிட்டார் வெளியே. குட் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் இங்கே. நீ பேட்ஸ்மேன் சிவா என்ஜி சிவா டாக்கிங் லென்த் வித்தே கொடுக்காத பந்து உள்ளே தட்டி விட்டுட்டு 2 ரன்னுக்கான தேடல் கூப்பிடுறாங்க. சிங்கிள். ஒரு ஓவர் முடிவுக்கு 21 ஒரு விக்கெட் இழந்து தொண்டி அல்கில. செகண்ட் ஓவர் போட கவிந்தர் வந்திருக்காரு. அடிச்சு போட்டார். ஆஃப் ஸ்டம்ப்ஸ்ல மேல ஒரு ஃபீல்டர் வச்சிருக்காங்க. சேஃபான பால் இது. பேட்ஸ்மேன் ஆஃப் ஸ்டம்ப்ஸ்ல அடிக்க வைக்கிறது இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும். ஒருத்தர முறையில் இன்னொரு ரன் ஓடி எடுக்கிறாங்க. 1-2 மாத்திட்டாங்க. லெக் ஸ்டம்ப்ஸ்ல கமிட்டட் ஷாட். ஆல்ரெடி கமிட் ஆயிட்டார். லெக் ஸ்டம்ப்ல தான் அடிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி நல்ல ஃபீல்டிங் எஃபர்ட். 2 ரன் ஓடி எடுக்க பார்ப்பாங்க. சிங்கிள். நீலு ஸ்ட்ரைக்ல லெக் ஸ்டம்ப்ல அதே ஃபீல்டர். இதையும் ஒரு ரன் மாத்துவாங்க நினைக்கிறேன். போன பால் ஒயிட் எரி பால். டாக்கிங் லேண்ட் வாட் அ டெலிவரி. மேஜிக்கல் டெலிவரின்னு சொல்லலாம். வித்தே கொடுக்காத பந்து. நல்ல ஷார்ட் லெக் ஸ்டம்ப்ல நல்ல விரிஸ்ட் மூவ்மெண்ட். நல்ல டிராவல் ஆயிருக்கு. நல்ல டிஸ்டன்ஸ் போயிருக்கு. கொட்டாகாய் மேல போய் விழுந்திருக்கு. 6 மார்ச் நீடட். ஃபாஸ்டா தரையோட ஆடினாரு. நீலமணியை டார்கெட் பண்ண பார்த்தாரு சிவா. சிங்கிள். 2 ஓவர் முடிவுக்கு 33 ஒரு விக்கெட் இழந்து. சாரி மேட்ச் ஸ்டார்ட்டுக்கு முன்னாடி நான் 2 ஓவர்னு சொல்லியிருப்பேன். 3 ஓவர். முருகேசன் வந்திருக்காரு. என்ன பண்றாரு பார்ப்போம். சான்ஸ் ஃபார் கேட்ச். ஃபீல்டர் கைக்கே போச்சு. நல்ல டேக் போட்ட முதல் பந்து விக்கெட்டோட பாசிட்டிவ் ஸ்டார்ட். நவீன் நியூ பேட்ஸ்மேன் ஒரு ஹெலிகாப்டரை கிளப்பி விட்டாரு. 1 பவுன்ஸ்ல பிடிக்க நினைச்சா பம்ப் ஆகும். தெளிவா போயிட்டாரு. கரெக்டா கணிச்சிருக்காரு. சிங்கிள். நீலு ஸ்ட்ரைக்ல டாப் பேஜ் கீப்பர் சின்ஸ் ஓடிட்டு இருக்காரு. நல்ல டேக்கன். இங்க எல்லாரும் மேட்ச் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவர் மட்டும் இங்க பேச்சு போட்டுக்கிட்டு இருக்காரு. அடுத்த பேட்ஸ்மேன் ஒயிட் கார்த்தி. நேருக்கு நேரா வித்தே கொடுக்காத பந்து. பெரிய ஷாட் கனெக்ட் பண்ண முடியல. சிங்கிள். ஆடுமனையில் நவீன் அவர்களும் நல்ல டைமிங் இருந்துச்சு. ஆனா தரையில தான் ஆடி இருக்காரு. என்ன கான்செப்ட்ங்கிறது தெரியல. பெருசா பேட்டை விடல நவீன். இந்த தடவை ஆஃப் ஸ்டம்ப்ஸ்ல விரட்டி ஆடினாரு. அங்க ஃபீல்டர் அண்ணாந்து மட்டும் தான் பார்க்க முடிஞ்சு. பாட்டம் ஆஃப் த பேட்ல பட்டு 6 போயிருக்குன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட கடைசி பால் 6 முடிவுக்கு வருது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு 43 ரன். 3 ஓவர் முடிவுக்கு 44 டார்கெட். தொண்டி காலேஜ். செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த ஃபைனல்ல. ஓப்பனிங் பேட்ஸ்மேனா கவிந்திரகுமார் ஸ்ட்ரைக்லையும் நான் ஸ்ட்ரைக்ல வெங்கடேஷ். முதல் ஓவர் போட பாக்ஸ் டு பாக்ஸ் ரஞ்சித். ஆஃப் ஸ்டம்ப்ஸ்ல கிளவர் பேட்டிங். இங்க கவி பேட்ல இருந்து லேட் கட்டுக்கு போனாரு. ஒரே தட்டாருன்னு சொல்லலாம். பவுண்டரி. செகண்ட் ஒன். டாக்கிங் லேண்ட் என்னங்க நடந்துச்சு. சூப்பரான பால் இது. பால் ஆஃப் த மேட்ச்னு சொல்லலாம். தடவா நல்ல ஷாட் நேருக்கு நேரா. ஃபீல்டர் உள்ள வச்சிருந்தாங்க. ஒயிட்டா ஒரு ஃபீல்டர் வச்சிருந்தாங்க. வந்துருவாருன்னு நினைக்கிறேன்.
நல்ல ஸ்டாப் சிங்கிள். வெங்கட் ஸ்ட்ரைக்கில் நல்ல ஷாட் லெக் ஸ்டம்ஸில் மறிச்சு கொடுத்தாரு அங்கே ஃபீல்டர். ஒயிட்டு கார்த்தி சிங்கிள். ஸ்விட்ச் ஹிட் கேப்லையானு பார்த்தா நல்ல ஸ்டாப்புங்க இங்கே. ராக்கி பாய் பிடிச்சிருக்காரு, பவுண்டரியை சேவ் பண்ணியிருக்காரு. நல்ல ஷாட் பேக் ஃபுட் புல்லுக்கு போனாரு. நல்ல சென்ஸ் ஆஃப் பேட்டிங் நினைக்கிறேன், கிளியர் பண்ணியிருக்கு. 1 பவுன்ஸில் பவுண்டரி. ஒரு ஓவர் முடிவுக்கு 11, எந்த விக்கெட் இழக்காம. அப்படிங்கிறப்ப இந்த 2 ஓவரையும் பிடிச்சானுங்கிற மைண்ட் செட்டோட 2 பேட்ஸ்மேன் நிற்பாங்க. சிவா அந்த ஓவர் கூட நல்ல ஷாட், லாஃப்டட் ஷாட் ஏந்தி விட்டாருங்க அங்கே ஃபீல்டர். நவீன் வந்துட்டாரு, அந்த அளவுக்கு டிராவல் ஆகல, விக்கெட். அடுத்த பேட்ஸ்மேன் மாறன் வந்திருக்காரு, மாத்துகை மாறன். இந்த மேஜிக் நிகழ்த்துறாராம் பார்ப்போம். ஷாட் நேருக்கு நேராக பாட்டம் முட்டு 2 ஃபீல்டர் போட்டிடுவாங்க, அதை பிடிக்க 2 பேராலையும் முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷாட்டை பதிவு பண்ணியிருக்காரு மாறன். அட்வான்ஸாக சுற்றிட்டாரு, நின்று வந்துச்சு. பிஃபோர் லென்த் டாட் பால், ஃபுல் டாஸ் பால். இங்கே கிடக்கும், பேட்டில் சரியான மீட் இல்லை அப்படிங்கிறப்போ 2 ரன் ஓடி எடுக்கிறாங்களான்னு பார்ப்போம். நோ சொல்லிட்டாரு கவி, சிங்கிள். நல்ல ஷாட்டுங்க, நேருக்கு நேரா, நல்ல டைமிங், நல்ல டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அதையும் ட்ரை பண்ணி பார்த்தாரு நவீன். 6 மச் நீடட் 6. இன்சைட் எட்ஜ் ஓட பார்ப்பாங்க, சிங்கிள் அலோ பண்ணிட்டாங்க. 2 ஓவர் முடிவுக்கு 23, 1 விக்கெட் இழந்து 20 காலேஜ் கைஸ். ரிமைனிங் உள்ள 6 பாலுக்கு 21 ரன் தேவை. சாத்தியமானு பார்ப்போம் இந்த கிரவுண்டில். அந்த 6 பால் போட நீலு வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் டாப் எட்ஜ் இங்கே தொங்கிருச்சு. நீலு ட்ரை பண்ணி பார்ப்பாருன்னு நினைக்கிறேன், பிடிக்க முடியல. அப்படிங்கிறப்போ ஒரு ரன் அலோ பண்ணிட்டாங்க, சிங்கிள். மாத்துக்கை மாறன் ஸ்ட்ரைக்கில் 5க்கு 20. நல்ல ஷாட்டுங்க, ஃப்ளாட்டாக மூவ் பண்ணாரு அங்கே ஃபீல்டர் நவீன். நல்ல டேக்கன், நல்ல ரன்னிங் கேட்ச். அடுத்த பேட்ஸ்மேன் வெற்றி 4க்கு 20. லாஃப்டட் ஷாட் அங்கே ஃபீல்டர் சான்ஸ் ஃபார் குரு. நல்ல டேக்கன், அடுத்தடுத்து 2 விக்கெட்டு. அடுத்த பேட்ஸ்மேன் சின்ஸ் வந்திருக்காரு. பவுலர் ஹேட்ரிக் இந்த 10 விக்கெட் தான் இந்த ஃபைனலில் அரங்கேறுமாறும் பார்ப்போம். நேராக ஸ்டெம்ப் லைனுக்கு தான் வந்தார், அதிகபட்சமாக ரன்ஸ் ஓடலை. டாட் பால் 2 பாலுக்கு 20, சாத்தியமே இல்லாத 1 அப்படிங்கிறப்ப இந்த பந்தை ஒரு 6 மாற்றிருக்காருன்னு நினைக்கிறேன் சின்ஸ். அதையும் பிடிச்சிருக்காருங்க, விக்கெட்டு. ஓ, இந்த கேட்சோட இந்த மேட்ச் முடிவுக்கு வருது. தொண்டி அல்கிலால் இந்த டோர்னமெண்ட்டோட சாம்பியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எப்போவுமே தொண்டி கிரவுண்டுனாலே மக்கள் இங்கே வந்துருவாங்க, நிறைய ஆடியன்ஸ் இருப்பாங்க. இங்கே பார்க்க முடியுது, அந்த குட்டி சவத்தை எட்டி பார்த்தா உசுர கொடுக்க கோடி பேர் அப்படிங்கிற மாதிரி தான் தொண்டிக்கு வந்தாலே அந்த வைப் இருக்கும். அதுதான் இந்த டோர்னமெண்ட்லையும் பார்க்க முடியுது, எக்கச்சக்க ஆடியன்ஸ். யூடியூப்பில் அப்லோட் செய்யும் உள்ளூர் கிரிக்கெட் விளையாட்டாளர்களுக்கு கமிட்டியின் சார்பாக நன்றி தெரிவிக்கிறோம். எங்கள் அணிக்கு ஆதரவு அளித்து பரிசு வழங்கிய அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் எங்களது பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மாதிரி இந்த டோர்னமெண்ட்டில் 100 கேட்ச் பிடிச்ச எல்லா ஆடியன்ஸுமே ஷர்ட்டு டிஷர்ட்டு காசு அப்படின்னு கொடுக்குறாங்க. இவருக்கும் அதே மாதிரி கேட்ச் பிடிச்சிருக்காரு, சதீஷுக்கும். ஹாதில் ப்ரோ இவரும் பிடிச்சிருக்காரு. குரு வந்து ஷேரிங் தாண்டி இந்த டிஷர்ட் டோர்னமெண்ட்ல ஒரு கையில் கேட்ச் பிடித்து இது எல்லாமே ஒரு அழகிய சட்டை பிடிப்பவருக்கு ஒரு சட்டை வழங்கிய அண்ணன் இளையராஜா அவர்களை கவுளி கமிட்டி சார்பாக பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. 5வது பரிசை தட்டி சென்ற 5th பிரைஸ் கோஸ் டு எம்வி பட்டினம் 10,000 செக் பவுல் கொடுக்குறாங்க. இந்த கப்பு பழங்கள் மற்றும் காய்கறி வியாபாரம் தொண்டி அவர்களுக்கு கமிட்டியின் சார்பாக நன்றி தெரிவித்துள்ளோம். சீவரன் பைப்பு 2001 வழங்கிய அண்ணன் திரு KRG பன்னீர்செல்வம் PSK ட்ரேடிங். இங்கே ஒரு டிஷர்ட் ஆட்டே போட்டு போயிட்டு இருக்காங்க அந்த பையன். முத்துக்குமார் RBM மணியேஸ்வர் தொண்டி. யாருக்கு போகுதுன்னா வினோத் மெமோரியல். 3rd பிரைஸ் ட்ரீம் வாரியர் 20,000 ப்ளஸ் இந்த கப். டோர்னமெண்ட்டோட 2nd பிரைஸ் ரன்னர் அப் 20 காலேஜ் கைஸ் 25,000 ப்ளஸ் இந்த கப். பெஸ்ட் டீம் பிரைஸ் 25,000 20 காலேஜ் கைஸ் சேருது. டோர்னமெண்ட்டோட 30,000 ப்ளஸ் அந்த கப். முதல் பரிசு 30,001 வழங்குவார் திரு தொண்டி அலிகாரனி. இருக்குல்ல இந்த டோர்னமெண்ட் சூப்பரா வச்சிருக்காங்க. வாழ்த்துக்களையும். பெஸ்ட் பவுலர் அவார்டு இந்த டோர்னமெண்ட்டில் ஹோம் தியேட்டர் ரஞ்சித்துக்கு போகுது. பாக்ஸ் டு பாக்ஸ் ரஞ்சித், பாக்ஸ் டு பாக்ஸ் ரஞ்சித்னு சொன்னது இல்லாமல் அந்த பாக்ஸ்லேயே வாங்கிட்டு போகிறார் அவர். பெஸ்ட் பேட்ஸ்மேன் ஆஃப் திஸ் டோர்னமெண்ட் அவார்டு கோஸ் டு
கெயில் வினோத் மொத்தமாக 148 ரன் அடிச்சிருக்காரு இந்த தொடர் ஃபுல்லாக சேர்த்து. பேட்டிங்கில் கன்சிஸ்டன்சியாக விளையாண்டாரு. எல்இடி டிவி அவருக்கு. உள்ளூர் கிரிக்கெட் வினோத் அவர்களுக்கு கமிட்டியின் சார்பாக பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. அவர்கள் கமிட்டியின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.